அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2025 எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு 2ல இருக்கிறாரு. ஆனாலும் 6ல உங்களுக்கு கேது இருக்கிறதுனால செய்கிற தொழில்ல, வேலைகள்ல ரொம்ப டென்ஷன் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இது இந்த வருடம் அ ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும். நல்லாருக்கும். அதே வேலையில உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நெறைய செலவுகள் ஆயிட்டிருக்கு. வர்றதுக்கும், செலவுக்கும் சரியா இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும். அதே நேரத்தில குரு இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு இன்னும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்க உங்களுடைய இதுக்கு 12ல ராகு இருக்கிறதுனால, நீங்க அம்மன் அம்மன் கோயிலுக்கு போறதும், அம்பாள தரிசனம் பண்றதும் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 2025 ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இப்ப நடந்துட்டு இருக்க வேலையில நெறைய டென்ஷன் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஜென்மத்தில குரு இருக்கிறதுனால. இருந்த போதிலும் உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்த, உங்களுடைய புத்திரஸ்தானத்த பார்க்கறலாம். யாருக்கெல்லாம் இவ்வளோ நாள் கல்யாணம் நடக்கல, குழந்தை இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த புத்திரஸ்தான இடத்துக்கு வந்திருக்காரு, குலதெய்வ ஸ்தானத்துக்கு வந்திருக்கறனால, புத்திர பாக்கியம் குடுக்கறதும், திருமணம் நடக்கிறதும், நல்ல விஷயங்கள் நடக்கிறதும், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா அமையறதும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில லாபஸ்தானத்தில ராகு இருக்கிறதுனால, நல்ல விஷயத்துக்காக நெறைய செலவுகள் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள நிகழும். இந்த வருடம் 2025 சிறப்பான வருடமா இருக்கும். இந்த 2025 பிற்பகுதியில குரு உங்களுடைய ராசியிலேருந்து 2வது ராசிக்கு போறதுனால, அது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடியதும், ஆரோக்கியத்தில முன்னேற்றம் குடுக்கறதும், அதே நேரத்தில வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதியில நடக்கும். அதனால வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. நீங்க ரிஷபராசி உங்களுடைய இதில விநாயகர வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 2025 மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க டென்ஷன் சுத்திட்டு இருக்கீங்க. இந்த டென்ஷன்லாம் காரணம் என்னன்னா, வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியவும் நிம்மதி இல்லன்ற மாதிரி இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ல ராகு இருக்கிறதுனால, ஒண்ணு ஒரு நாள் வேலையில தொந்தரவு இருக்கும், ஒரு நாள் வீட்ல தொந்தரவு இருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் வந்திருக்கு. உங்களுடைய தைரியத்த நல்லா வளர்த்துக்குங்க. உங்களால எதுவும் சாதிக்க முடியும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க தீர்த்துட்டு வெளிய வரப்போறீங்க. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு அ உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றமான நேரம் வரப்போது. அத நல்லா கெட்டியா புடிச்சுக்குங்க. 9ல சனி பகவான் இருந்து பாக்கியத்துல இருந்து உங்களுக்கு எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இனிமேலும் செய்யப் போறாரு. அதனால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, வாழ்க்கையில நீங்க எல்லா வளமும் பெறுவீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பிரத்யங்கரா வழிபாடும், சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெருத்த நல்ல மாற்றத்த இந்த 2025 உங்களுக்கு குடுக்கும். வாழ்த்துக்கள். உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். இந்த பதிவு அ கடகராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும்ன்றது. கடகராசிக்காரங்களுக்கு குரு 11வது வீட்ல இருக்கிறாரு. நல்லா இருக்கு. நெறைய என்னன்னா, உடல் உபாதைகள சந்திச்சுட்டு இருக்கீங்க. இந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு காரணம் 8ல சனி பகவான் இருக்கிறதுனால, அது பெரிய தொந்தரவுகள் இல்ல. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு 3வது பார்வையா குரு கேதுவ பார்க்குறாரு. அதே நேரத்தில சில நேரங்கள் நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுறீங்க. அந்த மைண்ட் பிரேக்லேருந்து கொஞ்சம் வெளிய வாங்க. எல்லாமே சரியாகும். எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கு. ஒரு அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. உங்களுக்கு வீட்ல ஒரு பெண் தெய்வம் இருக்கு. அந்த பெண் தெய்வத்த கும்பிடுங்க. அவங்கள நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அதே நேரத்தில உங்களுடைய தந்தையார் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட அ பேச்சு கொஞ்சம் நிதானமா குடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடுக்க வேண்டாம். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். அ வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்கள் நீங்க ம் சூரியன வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 6 வாரம் போய் சூரியன நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. மாற்றங்கள் நிகழும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. சிம்மராசி நேயர்கள் உங்களுடைய வார்த்தைகள் நீங்க நல்லதுன்னு சொன்னீங்கன்னா, அது அ
கெட்டதில போகுது. அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாரி கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ் வச்சுக்கங்க. ஒத்துக்காதத சாப்பிடாதீங்க. என்ன செய்யணுமோ நாள்தோறும் உடற்பயிற்சிகள செய்யறது இதெல்லாம் பண்ணுங்க. நெறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேல போறா மாதிரி இருக்கும். வேல விட்டுறலாமான்னு தோணும். ஆனா எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நடக்கப் போது. நீங்க உங்களுடைய பதவிகள்ல, உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றம், பதவி உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த 2025 பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, நெறைய அ பொறுப்புகள் வந்து சேரும். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பேரும், புகழும் வாங்கி குடுக்கும். நீங்க சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குடுக்குது. அதனால சிம்ம ராசிக்காரங்க, நீங்க பேச்சுல கவனத்தோட இருந்தீங்கனாலே போதும். அதே நேரத்தில நீங்க கொஞ்சம் தூரத்தில இருக்கக்கூடிய ஏதாவது பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவிலுக்கும், அதே நேரத்தில பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்த குடுக்கும். வாழ்த்துக்கள். இந்த 2025 சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இப்போ 2025 கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்க ஒரு நேரம் இருக்கக்கூடிய உடம்பு இன்னொரு நேரம் இல்ல. இதுதான் நீங்க இவ்ளோ நாளா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால, எப்படியாச்சும் அந்த கடைசி நேரத்தில அந்த இஎம்ஐ கட்டுற சமயத்தில கடைசி நேரத்தில பணம் வந்து சேர்ந்துடுது. அதே நேரத்தில உங்க வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு 10ல குரு வரப்போறார் இந்த 2025 பிற்பகுதியில. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். புதிய வருமானம் வர்றதும், புதிய தொழில் தொடங்குதலும் எல்லாமே நல்லாருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் வீட்ல வாய குடுக்காதீங்க. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா, கணவர்கிட்டயும், மனைவியா இருந்தா அ கணவன்கிட்டயும், கணவரா இருந்தா மனைவிகிட்டயும் கொஞ்சம் நிதானம் தேவை. அதே மாதிரி தாய் தந்தையர்கிட்டயும் தேவையில்லாத வாய குடுத்து அதன் மூலமா பிரச்சனைகள குடுக்காதீங்க. இது பண்ணாதீங்க. கால் வலி, முட்டி வலிலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் சரியாயிடும். எல்லாமே இந்த வருட பிற்பகுதி ரொம்ப சிறப்பா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 25 துலா ராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்ல கேது இருந்து 6ல ராகு இருக்கிறதுனால, உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், அந்த கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் உண்டு. ஆனா, எதுலயுமே கொஞ்சம் ஒரு ஒரு தடங்கல் இருந்து தான் அதுக்கப்புறம் நடக்கும். அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுல வந்து உங்களுக்கு சூரியன் 4வது வீட்டுக்கு போப்போறாரு. அதனால அடுத்த வருடம் அதாவது 2025 இந்த வருடத்துல பிப்ரவரி மாசத்துலருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனைகள் இல்ல. உங்களுடைய வீட்ல அ முனீஸ்வரன் வழிபாடு இத பண்ண சொல்லுங்க. நீங்க வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இது இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அது கவலைப்பட தேவையில்ல. அது நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்பதான் கொஞ்சம் நல்ல நேரம்னு தொடங்கி, கொஞ்சம் ஆரோக்கியத்தில கொஞ்சம் மேன்மையாகவும், வேலையில கொஞ்சம் மேன்மையாகவும் கொஞ்சம் இது நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு இன்னும் சிறப்பா உங்களுக்கு அமையும். குருவினுடைய பார்வை இந்த வருடம் அ மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பார்வை இருக்கிறதுனால, அது சிறப்பா இருக்கும். 2ல அ சூரியன் இருக்கிறதுனால, கொஞ்சம் பேச்சுல கவனம் தேவை. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அதே மாரி பிள்ளைங்களுக்காக செலவு செய்யக்கூடிய செலவுகள் ஏற்படும். அது நல்ல விஷயத்துக்கான செலவுகள் தான் இருக்கும். அதே மாரி சொத்துக்கள் இது மாரிலாம் வாங்குவீங்க. புதுசா வண்டி மாத்துறது, வண்டி வாங்குறது இந்த இதெல்லாம் நடக்கும். ஆ நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்த டென்ஷன்லாம் விலகும். உங்களுக்கு நல்ல பேர் உருவாகுறதும் இந்த வருடம் அமையும். 2025 சிறப்பான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க பதிவு. தனுசு ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அவங்களுடைய தாய் தந்தையர் இருந்தா அவங்களுடைய உடம்புல கவனம் தேவை. அதே நேரத்தில அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த்த பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல குரு இருக்கிறதுனால, உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ் கண்டிப்பா வேணும். மத்தபடி இந்த ஜாதகத்தில உங்களுடைய இதில தனுசு ராசியில குரு 2வது பார்வையோ, 9வது பார்வையோ 2ஆம் வீட்ட பார்க்கறனால செல்வ வளத்துக்கு குறைவு வராது. எப்படியாச்சும் வண்டி ஓடிடும். அதே நேரத்தில வேலைகள்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனா, அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். அதனால பயப்பட தேவையில்ல. சிறப்பா இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல விட்டுறாதீங்க. உடைஞ்சு போகாதீங்க எங்கேயும். நீங்க எ ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவைக்கு போலனா, ஒரு தடவ போனா முடியலன்னா 2 தடவ, 3 தடவ போங்க. விஷயம் நல்லபடியா நடந்துரும். அதனால இந்த 2025 வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா இருக்கும். நீங்க ம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றங்களும் நிகழும். வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களும் நீங்க அடைவீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? 2025 மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து 5வது வீட்ல இருக்கிறதுனால, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு நல்ல இடத்துலயும், குலதெய்வ ஸ்தானத்திலும், புத்திரஸ்தானத்தில இருக்கிறதுனால திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் ஆவறது, கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆவறது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பொறக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இவங்க வீட்ல நடக்கப் போது. அதே நேரத்தில தந்தையார்கிட்ட தேவையில்லாம வார்த்தை குடுத்து, அதன் மூலமா மனக்கசப்புகளை ஏற்படுத்திக்க வேண்டாம். மத்தபடி 2ல சனி பகவான் இருந்தாலும் 7 சனி முடியப்போது. அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள நிகழும். அதே நேரத்தில 2ல சனி பகவான் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில இருக்கிறது வந்து ஒரு யோகம். போம்போது ஒரு சொத்து, ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போவாரு. அதுவும் நல்லாருக்கு. 3ல ராகு இருக்கிறதுனால, பயத்த முதல்ல ஓரங்கட்டுங்க. உங்களுக்கு பிசிக்கலா ஒண்ணும் இல்ல. ஆனா அடிக்கடி பயத்த ஏற்படுத்தும். நமக்கு இது இருக்குமா? அது இருக்குமான்ட்டு. அந்த மாரிலாம் எந்த பிரச்சனைகளும் இல்ல. ஸ்கேன் சென்டர் வரைக்கும் கூட போயிட்டு வருவீங்க. ஆனா எந்த ஒரு பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் வராது. இறை அருளால நல்லா இருக்கும். உங்க வீட்ல முருகர வழிபாடு பண்ணுங்க. சிறப்பா வருவீங்க. இந்த 2025 சிறப்பான ஆண்டா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். 2025 கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்ப ராசிக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு. 7 சனி நடந்துட்டு இருந்தாலும், அவங்களுடைய ராசிநாதன்றதுனால பயப்பட தேவையில்ல. சிறப்பா இருக்கும். குரு வந்து உங்களுக்கு 4ல இருக்கிறதுனால, வீட்ல மனமகிழ்ச்சிய குடுக்கக்கூடியது எல்லாமே உண்டு. ஆனா திடீர்னு பிரச்சனைகளும், திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இருக்கும். அத கொஞ்சம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருங்க. அது பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனா, அது வந்து ஒரு வேள தூரதேச பிரயாணங்கள், வெளியூர்களுக்கு பிரயாணம் பண்றது, வேலை நிமித்தமா அதிகமா சுத்துறது, இந்த வேலைகள்லாம் நடக்கும். 2ல ராகு இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல. இல்ல கொண்டு வந்தா அதுக்கேத்த செலவுகள் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனைகள் இல்ல. அது நல்லாருக்கும் உங்களுக்கு. ஆ உங்களுக்கு 4ல குரு இருக்கிறதுனால, ரிஷப ராசியில இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு பெண் தெய்வத்த, முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல ஏற்றத்த குடுக்கும். நீங்க வீட்ல ம் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையில, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில ஈசானை மூலையில விளக்கு வாங்க. அன்னைக்கு ஏத்துனா கூட போதும். வாரத்துக்கு 1 நாள் ஈசானை மூலையில மட்டும் ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இத ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன வேலை நினைக்கிறீங்களோ, அந்த வேலை நல்லபடியா நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வருடம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு மீன ராசி இந்த 2025 எப்படி இருக்கும்? அத பார்க்கலாம். 2025 மீன ராசிக்காரங்களுக்கு அ நெறைய கடந்த ஒரு 8 மாத காலமா மருத்துவ செலவுகள் உங்க வீட்ல நெறைய நடந்துட்டு இருக்கு. இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். 3ல இருக்கிற குரு 4ல பெயர்ச்சி ஆகும்போது நல்லாயிருக்கும். அதனால இந்த வருட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இதுவா இருக்கும். வீட்ல நெறைய செலவுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள குடுக்கும். உங்க உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்கும், உங்க வீட்ட சரி பண்ணிக்கிறதுக்குமான செலவுகள் தான். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். அத நீங்க சரி பண்ணீங்கனாலே நல்லா வந்துடலாம். முக்கியமானது உங்களுக்கான ஒரு பெர்சனல் அட்வைஸ். எந்த விஷயத்தையும் வெளிய நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தட்டுல இருக்கும், சாப்பிட முடியாது. அப்ப என்ன காரணம்னா, இத ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பகிர்ந்துக்கினீங்க. அந்த பகிர்ந்ததாலேயே அந்த வேலை நடக்காம இன்னைக்கு வரைக்கும் தடங்கலா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே சரியாகும். நீங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில், முக்கியமா திருச்செந்தூர் போலாம். இல்ல வந்து குளம், ஏரி இந்த மாரி ஆறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போய் அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் நிகழும். 2025 சிறப்பான ஆண்டா உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.